வணக்கம். இலங்கையோட வரலாற்றை புரட்டி பார்த்தா அது முழுக்க முழுக்க காவிய போர்களும் பெரிய பெரிய மன்னர்களோட கதைகளும் தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா அதுல ரெண்டு பேரோட கதை மட்டும் ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ரெண்டு போட்டியாளர்களை பத்தின கதை தான் இது. யோசிச்சு பாருங்க, ஒரே தேசம், ஆனா ரெண்டு மாபெரும் மன்னர்கள். அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்தா என்ன ஆகும்? வாங்க இந்த காவிய கதையோட ஆழத்துக்குள்ள போய் பார்க்கலாம். சரி, இந்த பெரிய மோதலுக்கு முதல் புள்ளி எங்க வைக்கப்பட்டது? முதல்ல அந்த காலத்துல இலங்கை எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். நாம நினைக்கிற மாதிரி அப்போ இலங்கை ஒரே நாடா இல்ல. அது வடக்கு தெற்குன்னு ரெண்டா பிரிஞ்சு கிடந்துச்சு. அதாவது வடக்கு பகுதிய அனுராதபுரத்தை தலைநகரா வச்சு சோழ வம்சத்தைச் சேர்ந்த எல்லாளன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அதே சமயம் தெற்குல மாகாமங்கர ராஜ்யத்தை சிங்கள மன்னர்கள் ஆண்டு வந்தாங்க. அங்கதான் நம்ம கதையோட நாயகன் இளவரசன் துட்டகைமுனோ இருந்தார். பாருங்க, ரெண்டு தனித்தனி திசை, ரெண்டு தனித்தனி ஆட்சியாளர்கள். சரி, முதல்ல நம்ம வடக்கின் மன்னரான எல்லாளனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவா கதையில இவர் ஒரு வில்லன் மாதிரி தான் பாப்பாங்க. ஆனா உண்மையில அவர் வெறும் ஒரு வில்லன் கிடையாது. சொல்லப்போனா தன் மக்களோட அன்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு ரொம்ப நேர்மையான ஆட்சியாளரா இருந்திருக்காரு. அவரோட நீதி தவறாத ஆட்சிக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. மகாவம்சம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தடவை ஒரு தாய் பசுவோட கன்றுக்குட்டி தேர் சக்கரத்துல மாட்டி இறந்து போச்சான். உடனே அந்த பசு நீதி கேட்டு அரண்மனை வாசல்ல இருந்த மணியை அடிச்சிருக்கு. விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னன் எல்லாளன் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த பசுவுக்கு நீதி கொடுக்க தன் சொந்த மகனுக்கே அதே தண்டனையை கொடுத்ததா சொல்லப்படுது. இதுவே அவரோட நேர்மைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாளோனோட ஆட்சி 1-2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 44 வருஷம். ஆமா, 44 வருஷமா அனுராதபுரத்துக்கு ஒரு நிலையான நீதியான ஆட்சியை கொடுத்திருக்காரு. இதனாலேயே அவரை யாரும் அசைக்க முடியாத ஒரு பெரிய சக்தியா பார்த்தாங்க. ஓகே, இப்ப நாம தெற்கு பக்கம் போலாம். அங்க மாகாமா ராஜ்யத்துல ஒரு இளவரசன் வளர்ந்துட்டு இருந்தான். மன்னன் காவந்திஸ்ஸாவோட மகன் துட்டகைமுனு. அவனோட மனசுல ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அவரோட சபதம் என்ன தெரியுமா? இந்த நிலத்தை அந்நிய ஆட்சியிலிருந்து விடுவிச்சு ஒரே கொடிக்கு கீழே கொண்டு வரணும். இது வெறும் ஒரு ஆசை மட்டும் இல்ல, இதுதான் தன்னோட பிறவிக்கான நோக்கம்னு அவர் ரொம்ப ஆழமா நம்பினாரு. பிரிஞ்சு கிடக்கிற இந்த நாட்டை ஒன்னா சேர்க்கறதுக்காக எதை வேணாலும் செய்ய அவர் தயாரா இருந்தாரு. ஆனா இவ்ளோ பெரிய சபதத்தை நிறைவேற்ற துட்டகைமுனோ ஒத்தையாளா இல்ல. அவருக்கு பக்கபலமா ஒரு டீம் இருந்துச்சு. 10 மாவீரர்கள். இவங்க ஒவ்வொருத்தரும் போர்க்களத்துல அசைக்க முடியாதவங்க. இதுவே அவரோட லட்சியத்துக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய திட்டமும் பலமும் இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. அவ்வளவுதான், இப்போ களம் தயார். தெற்கிலிருந்து துட்டகமுனுவோட படைகள் வடக்கே நோக்கி படையெடுத்தது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காவிய மோதலுக்கான ஸ்டேஜ் செட் ஆயிடுச்சு. ரெண்டு பெரிய சக்திகளும் நேருக்கு நேர் சந்திக்க போற நேரம் வந்தாச்சு. போரோட உச்சக்கட்டத்துல ஆயிரக்கணக்கான வீரர்களோட உயிரை காப்பாத்தணும்னு துட்டகைமுனு ஒரு முடிவெடுத்தாரு. நேரடியா எல்லாளனையே ஒத்தைக்கொத்த சண்டைக்கு கூப்பிட்டாரு. ரெண்டு மன்னர்களும் அவங்களோட கம்பீரமான யானைகள் மேல ஏறி நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. கந்தலா மேல துட்டகைமுனு, மகாபாப்பதா மேல எல்லாளன். அந்த ஒரு சண்டையில தான் அந்த தேசத்தோட தலையடிக்க தீர்மானிக்கப்பட்டது. கடைசியில துட்டகைமுனோட ஈட்டி எல்லாளனை வீழ்த்தியது. வெற்றி கிடைச்சாச்சு, போர் முடிஞ்சிடுச்சு. ஆனா ஒரு மன்னனோட உண்மையான குணம் எப்ப தெரியுமா தெரியும்? வெற்றிக்கு பிறகு அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறதுல தான். துட்டகைமுனு அடுத்து என்ன செஞ்சாரு? வாங்க அதையும் பார்க்கலாம். துட்டகைமுனு ஒரு பெரிய வீரன் மட்டுமில்ல, அவர் ஒரு சிறந்த பில்டரும் கூட. நாட்டை ஒன்னு சேர்த்ததோட நிறுத்திக்காம ருவன்வெளி சாயா மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூபிகளையும் விகாரிகளையும் கட்டி எழுப்பினாரு. இதன் மூலமா அந்த தேசத்தோட ஆன்மீக கலாச்சார அடையாளத்தையே செதுக்கினார்னு சொல்லலாம். அவரோட புகழுக்கு கல்சாட்சியா இதெல்லாம் இன்னைக்கும் நிக்குது. ஆனா இதை எல்லாத்தையும் விட துட்டகைமுனு செஞ்ச ஒரு காரியம் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. போர்க்களத்துல தன்னால கொல்லப்பட்ட தன்னோட பரம எதிரி எல்லாளனுக்கு அவர் ஒரு கல்லறைய கட்டினாரு. அது மட்டும் இல்லாம, இந்த வழியா போற யாரும் என்னோட எதிரியோட கல்லறைக்கு மரியாதை செலுத்தாம போகக்கூடாதுன்னு ஒரு உத்தரவையும் போட்டாரு. யோசிச்சு பாருங்க, தோத்து போனாலும் தகுதியான ஒரு எதிரிக்கு அவர் கொடுத்த எவ்வளவு பெரிய மரியாதை அது. கடைசியா அவரோட பேரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். துட்டகைமுனுன்னா நிறைய பேர் கோபக்காரன் அர்த்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதோட உண்மையான மூலம் துஷ்ட காமினி, அதாவது ஞானமுள்ள தலைவன் அர்த்தம். அவரோட நிஜ பேரு காமினி அபயன். அவரோட செயல்கள் மூலமா தன்னோட பேரோட உண்மையான அர்த்தத்தை அவர் நிரூபிச்சிட்டாரு. அப்போ இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பெரிய ஹீரோவோட உண்மையான லெகசி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஜெயிச்ச நிலப்பரப்பா, இல்ல அவர் கட்டின பெரிய பெரிய கட்டடங்களா, இல்ல தோற்கடிச்ச எதிரிக்கு கூட அவர் காட்டின அந்த குணமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?